ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் செங்கை ராஜி. இது என்ன டிஷ்ஷு, இது எப்படி செஞ்சாங்கன்றதை கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். என்னன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னு நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் தான் பேர் வச்சுக்கிட்டோம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் செங்கை ராஜி. நம்மளோட சேனல்ல குக்கிங் வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் எதுனா, நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கடும்பு, பால் கடும்பு சீம்பால்னு சொல்லுவோம்ல, அதான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து இதை நார்மலான பால் வாங்கி அகர் போட்டு செய்து சாப்பிட்டுருப்பீங்க. இது ஒரிஜினலான சீம்பால் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு நம்ம வீட்டு பால்கார் தாத்தா. 2வது நாள் பால், இது மாடு கண்ணு போட்டு 2வது நாள் பால் கொடுத்துருக்காரு இன்னைக்கு. இதை வச்சு நம்ம சீம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பால்ல நம்ம வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் பொடிச்சு சேர்க்க போறோம். இதோட கலரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சீம்பால் வந்து கொலாஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. செம்ம கலரா இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை கொடுத்தாரு அந்த தாத்தா. இந்த வாட்டர் கேன்ல பாருங்க ஒட்டி இருக்கு அந்த கொழுப்பு. இது ஆக்சுவலா கண்ணுக்குட்டிக்கு ரொம்ப நல்லது. நம்ம குடிச்சிடுறோம், நம்ம சாப்பிட்டுறோம். இதோட டேஸ்டுக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இத நம்ம 2ஆ பிரிச்சு ஒண்ணுத்துல வந்து நம்ம இது ஊத்த போறோம். இட்லி கொப்பரையில ஊத்தி வைக்க போறோம். கேக் மாதிரி வருதான்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா போன முறை கொஞ்சம் தண்ணியா தான் கொடுத்துருந்தாரு. இந்த முறை எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னுத்துல வந்து நம்ம கடாயில போட்டு திரிச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாலில் நம்ம ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக சர்க்கரையும் ஏலக்காயும் பொடிச்சு நம்ம சேர்த்துக்கிறோங்க. ஏலக்காய் வந்து எவ்வளோ தேவையோ வாசனைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தித்திப்பாக போட்டோன்னா திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து மீடியமாக தான் போட்டு இப்போ பொடிச்சிக்க போகிறேன். இந்த பாருங்க, நல்லா பொடிச்சு சர்க்கரை ஆயிப்போச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கிண்ணத்துல வந்துட்டு கொஞ்சம் கேக் மாதிரி செய்யறதுக்காக நான் எடுத்திருக்கேன். கிண்ணம் நல்லா கிளீனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு இட்லி கொப்பரைக்குள்ளே வச்சு வேக வைக்க போகிறோமோ அதில் வந்து தேவையான அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணோம் இல்லையா, அது வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம திட்டமாக பாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை வந்து பவுடராக இருக்கிறதுனால ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் லேசாக கலந்து விட்டுட்டிங்கன்னா அது எல்லா இடத்துலையும் பைண்ட் ஆகிடும். நம்ம எப்படி இட்லிக்கு வந்து தண்ணி பிடிக்கிறோமோ அதே மாதிரி பிடிச்சிருக்கோம். அந்த பாத்திரத்தை உள்ள வைக்கும் போது அது முங்க கூடாது, மேலேயே நிக்கணும். இப்ப வந்துட்டு இதை நான் வந்துட்டு இந்த மாதிரி உள்ள வைக்கிறேன். உள்ள வச்சு இது மேல ஒரு மூடி போடணும். இப்போ இது மேல இப்படி ஒரு மூடியை போட்டாச்சு. ஓகே, இதை மூடி போட்டு அது பாட்டு வேகட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து இட்லி கொப்பரையில கேக் மாதிரி வர்றதுக்காக வேக போட்டு, இந்த சைடு வந்துட்டு இந்த கடாயில நம்ம கிண்டிட்டே வந்து லாஸ்டா பால்கோவா மாதிரி வரும் இல்லையா, கடும்பு, அந்த மாதிரி செய்ய போறோம். அது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கெட்டி ஆகிட்டே வரும், அந்த பக்குவம் நம்மளுக்கு தெரியும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே வரணும். அப்படியே கெட்டியாகி வருது பார்த்தீங்களா, சூப்பராக தெரியுதா? அது பாருங்க, கெட்டியாகுது. இதுதான் பால் கடும்பு. அழகாக வரும்னு நினைக்கிறேன். இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து திரஞ்சு கெட்டி கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இந்த கடாயில் போட்டு இப்படி சுண்டை வச்சுக்கிட்டே வரணுங்க. இப்போ இந்த பால் கடும்பு ரெடி ஆகிட்டு இருக்கு.
குட்டி வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாடெல்லாம் இருந்தது. அந்த டைம்லலாம் இந்த சீம்பால் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு கிண்ணம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் ஆசைப்படும் பொழுது டக்குன்னு திருப்பி காமி அந்த மூஞ்சை. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு வீடியோ முக்கியமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து கலாய்ச்சிட்டு அப்புறமா என்ன காமிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். வேணும்னே இந்த வீடியோவில் அவர் காமிக்கணும்னு தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். இது அவருக்கே தெரியாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டி வந்திருக்குது பார்த்தீங்களா? அதனால் இவர் இதில் தண்ணி வந்து கலக்காமல் சுத்தமாக சூப்பராக கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். நேச்சுரலாகவே தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால. நீ சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் மம்மி இதெல்லாம்? நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் நிறைய மாடு பண்ண மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்காது. வந்து இந்த சைடு ஆயா வீட்லேயும் இருக்கும் மாடுலாம், அந்த சைடு அம்மா சைடு ஆயா வீட்டில் நிறைய இருக்கும். அது சுத்தமான கிராமன்றதுனால அங்கே நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய கிடைக்கும் எங்களுக்கு. அங்கே போயிட்டோம்னா கிண்ணத்துல தான் எங்களுக்கு அந்த இது கிடைக்கும் கடும்பு. இங்கே வந்து இந்திராணி ஆயா வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில் வந்து அங்கேயும் மாடு இருந்தது. ஒரு 4-5 மாடு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக தான் கிடைக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து கொடுத்துருவாங்க. எங்கள் ஆயா பாலை வந்துட்டு 4 வீட்டுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. 4 பிள்ளைங்க வீட்டுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காசும் பொழுது ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் கிடைக்கும். ஆனால் அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால இது வந்து எங்களுக்கு இங்கே ஆளை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே பசும்பால், சுத்தமான பசும்பால் வாங்க ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த செக்கு எண்ணெய் இந்த மாதிரி பசும்பால் இதுக்கெல்லாம் நம்ம மாறும் பொழுது நம்ம பாடியிலேயே நம்ம சேஞ்சஸ் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, எல்லா சத்தும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு தானாக வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் உணர்றோம். இப்போ இன்னைக்கு கிடைச்சிருக்கு, எப்படி வருதுன்னு தெரியல. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இப்பதான் இந்த கொப்பரையில வச்சு ஆவி கட்டுறது இப்பதான் பண்றேன். இது நம்ம ஏற்கனவே எப்பவுமே எல்லாரும் செய்யற மெத்தட் இதுதான். இது இது எலுமிச்சம்பழம்லாம் போடக்கூடாதுங்க. தானாவே இது வந்து திரிகிற தன்மை உடைய பால். இது அப்புறம் தான் திரியும். நீங்க நம்ம நார்மலா திரிச்சு சாப்பிடுவோமே அதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அது கிடையாது. இது தானாவே இப்ப ஊத்துறதுல இருந்து திரிஞ்சுட்டுதான் இருக்கும். லாஸ்டா கெட்டித்தன்மை வந்தோடனே சக்கரை போட்டு இறக்கிடணும். ஓ, நீங்க எலுமிச்சம்பழம் திரியறதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃப்ரெண்ட்ஸ், பால் இருக்கும் வீட்டுல, இவருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கடும்பு, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கிற பாலை எலுமிச்சம்பழம் ஊத்தி திரிச்சிட்டு 2 பேரும் நல்லா கடுப்பு பண்ணி சாப்பிடுவோம் சக்கரை போட்டு. அந்த மாதிரி பண்றியான்னு கேக்குறாரு வந்து. இப்ப பாருங்க, ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. கலரை பாத்தீங்களா? இந்த மாதிரி கலர் வந்து நம்ம நார்மலா பால் திரிச்சாலாம் வராது. ஆரோக்கியா பால், மற்ற பேக்கெட் பாலில் கூட நம்ம இதை செய்யலாம், நல்லா தான் வரும். ஆனால் ஒயிட்டாக தான் வரும். பட் இந்த ஒரிஜினல் கொலஸ்ட்ரம் அப்படின்றது இந்த மாதிரி பண்ணை வச்சுருக்கவங்க, மாடு வச்சுருக்கவங்க, அவங்கக்கிட்டலாம் கேட்டு நம்ம இந்த பாலை வாங்கினாதாங்க டேஸ்ட்டே. இப்போ இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை இதில் சேர்க்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கடும்பு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சு சர்வ் பண்ணிடலாம். மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்ல ஒரு கேக் ரேஞ்சுக்கு இதை பண்ணியாச்சு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லி டேடி கிட்ட கொடுத்துடலாமா? இப்போ இது எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். வேலண்டைன்ஸ் டே. இங்க பாருங்க மக்களே, பாதி ஹார்ட்ட சாப்பிட்டு பாதி ஹார்ட் வளர்றது. இது இனிமே நம்மளுக்கு தான் செம்மையா இருக்கும். இதுல இருந்து நான் அன்மோல்ட் பண்ணி இதை எடுத்திருக்கேன்.
செமையா இருக்குது பாருங்க. இப்போ வந்துட்டு அப்படியே எப்படி ஆடுது பாருங்க. அந்த தண்ணி சத்து தான் அதில் அங்க இருக்கிறது. இது அப்படியே நம்ம தலை தலை தலைன்னு எப்படி ஆடிட்டு இருக்குது பாருங்க. சுடுது. இது பாருங்க கொதிக்குது, என்னால எடுக்க முடியல. பட் செமையா வந்திருக்குது, கேக் கணக்கா வந்திருக்குது. இந்த பாருங்க எப்படி சூப்பரா. இந்த பாருங்க மக்களே, சூப்பரா நம்ம செய்த இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கு, என்னால தொடவே முடியல. ஆனா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டே அதை ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா நீங்க அதான் இட்லி கொப்பரையில வேக வச்சு எடுத்தோம். ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனா தண்ணி சத்தெல்லாம் நல்லா அதுல ஆயிட்டு எப்படி இருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. மக்கள் செய்வாங்க பாத்துட்டு. எப்படி இருக்கு? அம்மா பாத்துட சூடு டோய். இந்த பாயிட்டு நல்லா தேங்க்யூடா. கை கழுவுனியா? ஐயோ மக்களே, நம்ம செய்த கடும்பு செம்ம டேஸ்டா இருந்தது. ஆக்சுவலா இந்த உதிரியா செய்த கடும்பை விட இந்த கெட்டி செய்த கடும்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க வீட்டுல இருந்து. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கடும்பு பால் கடும்பு ரொம்ப உயிரோ அவங்க எல்லாமே எனக்கு 2 ஹார்ட் அனுப்புங்க கமெண்ட் செக்ஷன்ல. நான் முன்னாடி வந்து பூஜை ரூம் வீடியோக்கு வந்துட்டு 2 ஹார்ட் கேட்டிருந்தேன். நிறைய பேர் அனுப்பிச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோக்கு 2 ஹார்ட் எனக்கு அனுப்பி விடுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறதுக்கு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.